உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சொல்லுங்க? சர்ப்ரைஸ் அதான் மாஸ்டர், எனக்கு ஆல்ரெடி நீங்க காலை சரி பண்ணி விட்டீங்க. இன்னொன்னு வேற, இந்த மனுஷனை பாராட்டிட்டே இருக்கலாம்னு தோணுதுல்ல. எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டீங்க மாஸ்டர். அது இல்ல வேற, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, புதுசா மாற்றம் சொல்லல செயல்னு நிரூபிச்சுட்டாருங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா மாஸ்டர்? அதெல்லாம் சின்னதாச்சே, எனக்கு தெரியல. சொல்லிட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகியிருக்கும்ல. 1 2 3 கவுண்ட் சொல்லுங்க. 1 1 2 3. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போறேன். ஹாப்பியா? சந்தோஷமா? சந்தோஷம். அது எங்களுக்கு இல்லாத ஒன்று அதுவுமா மாஸ்டர் வரப்போகுது? ஆமா, இப்போ ஸ்கூட்டி வாங்கி என்னதான் கொடுத்தாலும் நீ நிம்மதியாக படிக்கணும், நிம்மதியாக தூங்கணும்னா வீடு இருக்கணும்ல. ஸோ நான் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வயசுலேயே வந்து ஸ்கூலாக போய் மரம் வைக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்குல்ல. சரி என்ன பண்ணலாம், இன்னும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா நீங்கள் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வயசில் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மரக்கன்று நடணுன்றது அது ஆர்வம்லாம் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ அதால் வீடு கட்டி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஹாப்பி. ராகவா லாரன்ஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஸ்வேதா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்களுக்கு காலில் பிரச்சனை இருந்தது. அந்த ஒரு வீடியோ அவங்க லைஃபையே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அந்த வீடியோ பார்த்த ராகவா லாரன்ஸ் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு காலுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க, டாக்டர்ஸை சந்திக்க வச்சாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த குழந்தையோடைய காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வரது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்தாங்க. பெரிய விஷயம்ப்பா இதுவே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கும் போது, இல்லை இதையும் தாண்டி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு வீடை கட்டி தர போறாங்க. ஒரு குடிசை வீட்டில் ஏழ்மையான நிலையில தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமா இப்போ அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வீடை கட்டி தர போறாங்க. அந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸ் மாதிரியே அந்த சின்ன பொண்ணும் நிறைய ஸ்கூலுக்கு போய் ஒவ்வொரு மரக்கன்றா நட்டு அவங்களும் ஒரு பக்கம் இயற்கைக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. ஸோ நம்ம செய்யற ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கையே மாற்றோம் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்படி ஒரு முயற்சியை கையெடுத்திருக்காங்க. அதுக்கான அட்வான்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் உதவி செய்ய போறாரு. நிச்சயமா இது மூலியமா நிறைய பேருக்கு மாற்றம் கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஆக்கியிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை வழங்குவோர் GT Holidays, Medway Hospitals, Prithvi Innoviers.